அதுக்கான பிள்ளை எழுதல. அப்ப இந்த இடத்துல நேம்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது. நேம்னு சொல்ற இந்த வேரியபிள்ல ஜோன் இருக்குது, ஏஜ்ல 30 இருக்குது. ஆகவே இங்க பிரிண்ட்டுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கென்றால் நேம் கோலன் இருக்கு. அப்ப என்ன செய்யும்? அவுட்புட் வரக்கல. அவுட்புட் வரும்போது என்ன செய்யும்? இப்படி நேம் வந்து கோலன் வந்திருக்கு. அப்ப இந்த கமாக்காக ஒரு ஸ்பேஸ் வந்திருக்குமா இல்லையா? ஸ்பேஸ் வந்து இங்கால வாரத்துக்கு டபுள் கொட்டேஷன் இல்ல. இங்கால வாரத்துக்கு டபுள் கொட்டேஷன் இல்ல. அப்ப என்ன யோசிச்சிருக்கு மெஷின்? டபுள் கொட்டேஷன் இல்லாட்டி அவர் யாரா இருக்கணும்? ஒரு வேரியபிளா இருக்கணும். மேல தேடுது, ஓ வேரியபிள் ஒன்று இருக்குது. தப்பித்தவிர இந்த நேம்ன்றது நீங்க சொல்ல இல்லைன்னா எரர் வந்திருக்கு. இருக்கிறதால அப்ப என்ன செய்யும்? அந்த வேரியபிளோட பெருமானம் என்னவோ அந்த பெருமானத்தை தந்துவிடும். திரும்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இதே தான் இந்த ஏஜ் பிரிண்ட் ஆகும் போதும். அப்ப ஏஜ் என்று சொல்றது அப்படியே வந்திருக்கும். காரணம் என்ன? அது டபுள் கொட்டேஷன். அப்ப இங்க வேரியபிளை யோசிச்சிருக்காது, டபுள் கொட்டேஷன் இருக்குது. அப்ப இந்த கமாக்காக ஸ்பேஸ் வந்து அந்த ஏஜ்ங்கிறது டபுள் கொட்டேஷன்ல இல்ல, சிங்கிள் கொட்டேஷன்ல இல்ல. ஆகவே அந்த வேரியபிளா தேடி அந்த பெருமானத்தை போட்டு இதுதான் அவுட்புட்டாக வந்திருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதா ஐடியா? சரி, இத பாருங்க. இது ஏக்கு 5 பிக்கு 3 என்றால் பிரிண்ட்டுக்குள்ள ஏ பிளஸ் பி என்றால் டபுள் கொட்டேஷன் போட்டு இல்ல, சிங்கிள் கொட்டேஷன் போட்டு இல்ல. ஆகவே வேரியபிளா தேடி இணைஞ்சிருக்கும், பிரிண்ட் பண்ணி இருக்கும் 8. அது ஓகே தானே? ரைட். கவனம். பிரிண்ட்டுக்குள்ள கமா போடுறது ஓகே. பிரிண்ட்டுக்குள்ள பிளஸ் போடும் போது ரெண்டுமே இலக்கமா இருந்தா கூட்டும். இலக்கமும் எழுத்தும் கலந்திருந்தா கூட்டாது. உதாரணமா ஏங்கிறது 5 என்று சொல்லியும் பிங்கிறது ஏபிசி தான் கூட்டுமா பிள்ளை இல்லையா? அது அது கூட்டாது, அது புதறிவே. ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் நேம் ஒரு வேரியபிள்ல ஜோன் இருக்குது, லாஸ்ட் நேம் ஒரு வேரியபிள்ல இந்த பேர் இருக்குது. இப்ப நான் பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் லாஸ்ட் நேம் கொடுத்தா என்ன நடக்கும் என்றால் ரெண்டுமே ஸ்ட்ரிங் தானே. ரெண்டுமே ஸ்ட்ரிங் தானே. ரெண்டுமே ஸ்ட்ரிங் ஆக இருந்தால் சேர்க்கும். விளங்குதா? ரெண்டுமே ஸ்ட்ரிங் ஆக இருந்திருந்தால் சேர்க்கும். விளங்குதா? விளங்குதா? இலக்கமாக இருந்திருந்தால் கூட்டி இருக்கும். இங்க ரெண்டுமே என்ன செய்யுது? இங்க ரெண்டுமே ஸ்ட்ரிங் ஆக இருக்கிறதால சேர்க்கும். அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நேமுக்கு பதிலாக ஜோனுங்கிற பெருமானம் வந்திருக்கு. இப்ப உண்மையாவே படுத்த பிளஸ் இருந்திருந்தால் அவரோட பேர் வந்து இப்படி பக்கத்திலேயே வந்திருக்கும். பக்கத்திலே வந்திருக்கும். அது தவிர்க்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த இடத்துல கேள்வியில அப்ப ஜோன் என்று போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. பட் இந்த ஸ்ட்ரிங்ல எந்த பெருமானமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்பேஸை விட சொல்றாரு அர்த்தம். அந்த பிளஸுக்காக என்ன செய்யுது? சேர்க்குது. யாரை சேர்க்குது? இவரோட இந்த ஸ்பேஸை சேர்க்குது. சேர்த்துட்டு திரும்ப பிளஸ் வருது. அப்ப இந்த விஷயத்தை சேர்க்குது. அப்ப ஸ்பேஸ் விட்டு அவரோட பேர் வந்திருக்கும். இந்த ஸ்பேஸுக்கு காரணம், இடத்துல வந்து இந்த ஸ்பேஸுக்கு காரணம் பிள்ளைகள் என்னது? பிளஸ்ஸோ கமாவோ இல்ல. இங்க அவர் ஸ்பேஸ் விட்டுருக்காருடா. ஸ்பேஸ் விட்டுருக்கார். டபுள் கொட்டேஷன். டபுள் கொட்டேஷன் சும்மா அப்படி விட்டாருடா அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன? ஒரு ஸ்பேஸ் அர்த்தம். விளங்குதா? விளங்குதா ஐடியா? அப்ப சொல்லுடா எனக்கு. அப்ப சொல்லு எனக்கு. அப்ப சொல்லு எனக்கு. இந்த கேள்வி செய்யலாம் உங்களுக்கு இப்ப. சொல்லுங்க. STR1ல ஹெலோன் இருக்குது, STR2ல வேர்ல்டு இருக்குது. அப்ப என்ன நடக்குது? ரிசல்ட் ஒரு வேரியபிள். கவனிங்களா? இது வேரியபிள் ரிசல்ட். எப்படி தெரியும் எனக்கு? ஒரு வேரியபிள் ஈக்குவல் வந்திருக்கு இல்லையா? அதுல என்ன செய்யறாங்க? STR1ஐயும் STR2ஐயும் கூட்டுறாங்க. ரெண்டுமே இலக்கமா இருந்தா என்ன இருக்கும்? ரெண்டுமே இலக்கமா இருந்திருந்தா அந்த பெருமானம் கூட்டுப்பட்டிருக்கும். இங்க இது இலக்கம் இல்லை, எழுத்தே. அப்ப STR1 என்ன? ஹலோ. STR2 என்ன? வேர்ல்ட். அப்ப ஏன் ரெண்டுக்குள்ள ஸ்பேஸ் வரல? அட இங்க ஸ்பேஸ் ஒன்றும் வரப்போறல. இது பிளஸ் இருக்குது, கமா இருந்தா ஸ்பேஸ் வரும். அப்ப இப்ப சொல்லு. அந்த ரிசல்ட்ங்கிற வேரியபிள்ட பெருமானம் இப்ப இதுதானே. ரிசல்ட்ங்கிற வேரியபிள் பெருமானம் இதுதானே. அப்ப என்ன செய்யும்? அப்ப பிரிண்ட், நீங்க ரிசல்ட்ஸை பிரிண்ட் பண்ணும் போது இதுதான் பிரிண்ட் ஆகி இருக்கும். விளங்குதா ஐடியா? விளங்குதா ஐடியா? இதுதான் பிரிண்ட் ஆகி இருக்கும். STR1 STR2 பிளஸ் போட்டதால சேர்க்கும். ஸ்ட்ரிங்காக இருந்தால் சேர்த்து விட்டுரும். ஸ்ட்ரிங்காக இருந்தால் சேர்த்து விட்டுடும். சரி.
இப்ப மத்த இந்த இருக்கிற இந்த ரெண்டையும், இந்த பகுதியையும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு எனக்கு அதை கேலியா செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க பாப்போம்.